இந்த நாளில் தலைப்பு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். ஆமேன். இந்த நாளில் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சவுல் சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சவுலுக்கு தெரிந்தது, பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது, உங்கள் சத்துருக்களுக்கு தெரிந்திருக்கிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் எதிரிகளுக்கு தெரிகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் தாவீது எத்தனை சூழ்நிலை வந்தாலும் தாவீது அழியலை, தாவீது கெட்டு போகலை, தாவீது விழுந்து போகலை, தாவீது ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த சவுலுக்கு தெரிஞ்சது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்காம, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றின்னு நீங்கள் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் சங்கீதம் 115 சங்கீதம் 15 வசனத்தை வாசிங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுபவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்கள் அல்ல. மாறாக கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனிதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, உங்கள் திறமையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, சூழ்நிலையால் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக நீங்கள் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணம் எப்பொழுது உங்கள் சிந்தையில் என்ன செய்யட்டும் அப்படின்னா, இருந்துக்கிட்டே இருக்கட்டும். எத்தனை எதிரிகள் எழும்பி உங்களுக்கு எதிராய், உங்கள் குடும்பத்துக்கு எதிராய் அழிக்க நினைத்தாலும், சிதைக்க நினைத்தாலும், எத்தனை காரியங்களை செய்ய நினைத்தாலும் உங்களை அழிக்க முடியாது. அழிக்க முடியாததற்கான காரணம் என்ன? நீங்கள் பெரிய ஆள் என்பதற்காக, நீங்கள் வசதியோடு இருக்கிறதுக்காக அல்ல. மாறாக நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் உங்களை எந்த சத்துருவும் தொட முடியலை. ஆமேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர்களை அழிக்கும்படி, அவர்களை கொல்லும்படி எத்தனையோ திட்டங்களை அங்கே இருக்கிறவர்கள் போடும்போது, கமாலியல் எழும்பி சொல்கிறாரு, இவர்களுக்கு தீமை ஒன்று செய்யாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் இதுக்கு முன்னால் நிறைய பேர் இப்படி எழும்பினார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் இது கர்த்தரால் உண்டானபடினால் உங்களால் ஒன்று செய்ய என்ன செய்யாது? இயலாது. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க நம்பிக்கையோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், அது உங்களுக்கு வாய்க்கும். இந்த வசனம் சொல்லுகிறது போல கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அங்கே பிழையாம் சொல்லுகிறான் இஸ்ரவேல் மக்களை பார்த்து. தேவன் பிழையாம பார்த்து சொல்றாரு, தேவன் பிழையாம பார்த்து, நீ அந்த 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 பாலாக்கு கூட, அவன் அனுப்பின ஆட்கள் கூட நீ போக வேண்டாம், அந்த இஸ்ரவேல் மக்களை நீ சபிக்கவும் வேண்டாம். அவர்கள் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். எந்த பிழையாமையாலையும், எந்த மந்திரவாதிகளாலையும், எந்த பில்லிசூனியம் செய்கிறவர்களாலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுக்கு காரணம் நீங்க அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்க மேல இருக்குது. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று நம்புங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் சொல்லுகிறார், பிழையாம பார்த்து நீ அவங்க கூட போய் அவங்கள சபிக்காத, நீ கவனமாறு, நீ எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதலால் நீ அவர்களை தொட முடியாது, நீ நினைச்ச மாதிரி எதையும் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது. ஆழமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கட்டும். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவன், என்னை தொட எந்த சத்துருவாலும் என்ன செய்யாது முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 16 அதிகாரம்
12, 13 வசனங்களை வாசிக்கும் போது சவுல் சொன்ன அந்த காரியம் தாவீதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தாவீது ஏற்கனவே சாமுவேல் மூலமா கர்த்தர் அவனை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இதைத்தான் அவன் சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஆமேன் சொல்லுங்களேன். அந்த வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில் சொல்லும், அந்த கர்த்தர் அபிஷேகம் பண்ணின போது கர்த்தர் அவன் கூட என்ன செய்தாரா, இருந்தாரா. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா, ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவரே உங்க கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வாக்கு கொடுத்தவங்க எல்லாம் உங்களை விட்டு தூரம் போகலாம், பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. தாவீது கூட இருந்தவர் உங்க கூட இருப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2 விதமான ஆசீர்வாதங்களை உண்டு. வேதம் சொல்லுகிறது 2 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி. ஒன்று, நீங்க மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாமி 2 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி பேசுறாரு. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க சொல்றாரு இம்மையிலே, இன்னொன்னு மறுமையிலே. 2 ஆசீர்வாதங்களை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. நாம இப்பொழுது இருக்கிறது எங்க இருக்கிறோம், இம்மையிலே. இம்மையிலன்னா இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த உலக வாழ்க்கையை ஒரு நாள் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம், அந்த மறுமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் அங்கே என்ன செய்வார், நம்மளை கொண்டு போவார். அப்போ இந்த 2 பகுதியினுடைய ஆசீர்வாதமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கணும், இருக்க வேண்டும், இருக்கிறது. ஆமென். உலக மனுஷன் ஒரு வேளை செல்வாக்காக வாழ்வது போல இருக்கலாம். அவனுக்கு இந்த உலகத்தோடு என்ன செஞ்சிருச்சது, முடிஞ்சு போகிறது. அவன் எவ்வளோ கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சரி, அல்லது லட்சக்கணக்கான ஏக்கரில் அவன் நிலங்களை வச்சுருந்தாலும் சரி, ஏகப்பட்ட சம்பாத்தியங்களை வச்சுருந்தாலும் சரி, ஏகப்பட்ட உறவுகள் இருந்தாலும் சரி, அந்த உறவுகளும் சம்பாத்தியங்களும் பணமும் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையோடு என்ன செஞ்சிருது, முடிஞ்சிருது. அவன் உடல்ல இருந்து அவன் ஆவி வெளியே போகும்போது, அவன் ஆத்மா வெளியேறும்போது அவன் பணமாக மாறி விடுகிறான். அவனை கல்லறையில் அடக்கம் செய்து விடுகிறார்கள். அவன் ஆத்மா நரகத்துக்கு நேரம் என்ன செய்து விடுகிறது, சென்று விடுகிறது. அங்க இளைப்பாறுதல் இல்லை, அங்க சமாதானம் இல்லை, அங்க சந்தோஷம் இல்லை, அங்க 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 துக்கம் இருக்கிறது, அங்க அங்க அழுகை இருக்கிறது, அங்க கண்ணீர் இருக்கிறது, அங்க கவலை இருக்கிறது, புலம்பல் இருக்கிறது, இரவும் பகலும் வேதனை இருக்கிறது. அதுதான் இந்த உலக மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு. தேவன் தருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்று ஏசாமி இந்த வசனத்தில் சொல்றாரு. இம்மையிலே மறுமையிலே. இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதமும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தருகிறாரா. நீங்கள் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மறுமையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது அருகதை இல்லாத, தகுதி இல்லாத, சில மோசமான, சில பாவமான, சில பொல்லாதவர்கள் உங்களை தூஷிக்கலாம், உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது அந்த ஐஸ்வர்யவான் எப்படி லாசருவை பார்த்தானோ அதே மாதிரி நீங்கள் நித்திய வாழ்வில் இருக்கிறதை அந்த துன்மார்க்கர்கள் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை உங்களை தூஷிக்கலாம், உங்களை கேவலப்படுத்தலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், வேத கோயிலுக்கு போகிறாங்களாம், பைபிளை தூக்கிட்டு போகிறாங்களாம் அப்படின்னு அற்பமாக நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது சொல்லுவார்கள், அந்த லாசர் மூலமாக ஒரு சொட்டு தண்ணி கேட்ட மாதிரி உங்கள் பேரை சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை இருக்க வீடு இல்லாமல் இருக்கலாம், உடுக்க துணி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சந்தர்ப்பங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் புரியணும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த அளவுகோல் மாத்திரம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. ஒருவேளை அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தால் தான் அப்படிங்கிறது கிடையாது. என் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, இருக்குது. அன்றாட நான் உடுக்க, அன்றாட நான் சாப்பிட, அன்றாட நான் போய் வர, நல்ல படுத்து வரங்க, நல்ல வாய்ப்புகள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. வேதத்தில் ஏசாமி சொல்கிறாரு, உங்கள் உடைக்காகவும் உங்கள் சரீரத்திற்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்,
கவலைப்பட வேண்டாம், இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவைன்னு உங்கள் பிதா என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். கூட 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 கூடையா தர்ற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். 5 அப்பந்தான் 2 மீன் தான், ஆனால் 12 கூட நிறைய என்ன செஞ்சாங்களாம், அந்த தேவன் என் கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கையோடு நீங்கள் ஓடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 விதமான ஆசீர்வாதத்தில் ஒன்று இந்த பூமிக்குரியது. சங்கீதம் 37:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமி என்ன செய்வாங்களாம், சுதந்தரித்து கொள்ளுவாங்களாம். நல்ல வேலை வாய்ப்பு, கை நிறைய நல்ல சம்பளம், இருக்க நல்ல ஒரு வீடு, உண்றதுக்கு நல்ல உணவு, உடுக்கிறதுக்கு நல்ல துணிமணிகளை தந்து என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதுதான் சுதந்தரித்து கொள்ளுவார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பானா, எல்லா விதத்திலும் செழிப்பாக இருக்கும்படி. செழிப்பு என்பது என்ன? 1 சங்கீதம் அதனுடைய 3 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆண்டவர் உங்களை செல்வ செழிப்பாக வச்சு உங்களை ஆசீர்வதிப்பா. அதான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நாள் உங்களை குறைவோடு வறுமையோடு பட்டினியோடு ஆண்டவர் விடாமல் உங்களை செல்வ செழிப்பாக வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அதுதான் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் போது, ஈசாக்கு விதைச்சான், கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சாரு, 100 மடங்கு பலன் அடைஞ்சான். வர 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 என்ன செஞ்சானா, நீங்கள் வர 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 விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் விருத்தி அடைவீங்க. அப்போ இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அது 100 மடங்காய் இந்த பூமியை சுதந்தரிக்கக்கூடிய, இந்த பூமியில் நல்ல வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நல்ல சுகபலன், நல்ல பாதுகாப்பு, நல்ல பராமரிப்புகள் ஆண்டவர் தந்து என்ன செய்வார், நடத்துவார். அதுதான் இம்மைக்குரிய ஆசீர்வாதம். நல்ல மனசுக்கு என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும். நல்ல உடலுக்கு என்ன செய்யணும், ஆரோக்கியம் இருக்கணும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு என்ன செய்யணும், இருக்கணும். நல்ல சம்பாத்தியம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் எல்லா நிலையிலையும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமைக்குரிய ஆசீர்வாதம், அது எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பாரா? அதை நம்புங்க. ஆசீர்வதித்து இருக்கிறார். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம், அதுதான் பரிசுத்தமாக வாழ்கிறது, அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம், நித்திய வாழ்வு. இதுக்கு பேர் தான் என்னென்னா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆண்டவர் நல்ல ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியையும் நித்திய வாழ்வையும் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அவர் வாக்குத்தத்தம் என்ன? நித்திய வாழ்வை என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். அதற்காகத்தான் அந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கல்வாரி சிலுவையில் தொங்கினவராய் தம்முடைய ஜீவனை என்ன செய்தார், கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை தர வேண்டும். இந்த உலகத்தில் சில பாடுகளும் சில அவமானங்களும் சில நிந்தைகளும் பலவிதமான போராட்டத்திலும் பயணிக்கிற நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை கண்ணை மூடும்போது அப்பாவுடைய மடியில் போய் நீங்கள் கண்ணை திறக்கணும். அதுதான் நித்திய வாழ்வு. அங்கே துக்கம் கிடையாது, அங்கே வியாதி கிடையாது, அங்கே வறுமை கிடையாது, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே சமாதானமும் மன நிறைவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஆண்டவர்
ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பி வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படி என்ன செய்வேன்? அழைத்து கொண்டு போவேன். இதுதான் நித்திய வாழ்வு, நிரந்தர வாழ்வு, நித்திய ஜீவன். இது என்ன ஆசீர்வாதம்? இது மறுமைக்குரிய ஆசீர்வாதம். இது உலக மனுஷனுக்கு சுத்தமா என்ன செய்யாது? கிடைக்காது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா ஏசாமி சொல்ற ஒரு ஊமையை பார்ப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படுபவர்களா பட்டவர்களே. ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? ஆசீர்வதியோன்னு கேட்காம ஆசீர்வதிச்சக்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க ஜெபத்தை அப்படியே மாத்திருங்க. என்ன மாத்திருங்க? ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நான் தான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நான் தான் என் திருச்சபைக்கு ஆசீர்வாதம், நான் தான் என் கிராமத்துக்கு ஆசீர்வாதம், நான் வேலை பார்க்குற இடத்துல நான் தான் ஆசீர்வாதம், படிக்கிற இடத்துல நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த வார்த்தையை ஆழமாக உங்கள் இருதயத்தில் பதிச்சு அதை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. அற்புதமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத உணரும்படி வெளியரங்கமான காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் என்ன? அவர்களுடைய தகுதி என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய குணநலம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது தீமை செய்பவர்களை விட்டும் தீமையை விட்டும் விலகி இருப்பார்கள் அல்லது விலகி ஓடுவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தீமை கூட கடந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா புரண்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. அல்லது தீமை செய்கிறவர்களோடு, துரோகம் பண்ணுகிறவர்களோடு அவங்க கூட கடந்தே என்ன செய்ய மாட்டாங்கன்னா உழண்டுட்டு கிடக்க மாட்டாங்க. அந்த இடத்தை விட்டும் அவர்களை விட்டும் விலகி இருப்பார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாவீது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஒரு காலகட்டம் வரும்போது சவுல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த தாவீதை கொல்றதுக்கு வகை தேடுறான், தாவீதை அழிக்கிறதுக்கு வகை தேடுறான், தாவீதை இல்லாமல் போக பண்ணிடணும். அவன் எத்தனையோ தந்திரங்களை செஞ்சு பார்க்கான். தான் மகளை கட்டி கொடுத்து அதன் மூலமாக தாவீதை கொல்ல பார்க்கான். ஒரு யுத்தத்துக்கு போக பண்ணி அதன் மூலமாக தாவீதை கொல்ல பார்க்குறான். தன்னுடைய ஈட்டியை வச்சு அவனை குத்தி கொல்ல பார்க்குறான். பல கட்டங்களை, பல முயற்சிகளை இந்த தீமை செய்கிற சத்துரு இந்த சவுல் செய்கிற போது இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு தாவீது நினைக்காம, நீங்கள் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தாவீது சவுலை விட்டு தப்பித்து சாமுவேல் இடத்துல போய் அதுக்கப்புறம் தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறாரு இந்த தாவீது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்புவீங்கன்னா நீங்கள் ஒன்று செய்யணும். தீமை செய்கிற சில நபர்களை விட்டு நீங்கள் விலகி போக வேண்டும். தீமையான காரியங்களை நீங்கள் உழண்டு கொண்டிருக்க கூடாது. தீமையை விட்டு நீங்கள் அகன்று இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சவுல் கூட இருந்தா இனி என்னால் உயிர் பிழைக்க முடியாது என்று அறிந்திருந்த இந்த தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு என்ன செஞ்சிடறாரு? சாமுவேல் கிட்ட போறாரு. சாமுவேல் சில ஆண்டுகளில் இறந்து விடுகிறார். அப்புறம் தாவீது என்ன செய்யறாருன்னா, காடுகளில் போய் என்ன செஞ்சிடறாரு? வாழ ஆரம்பிச்சிடறார். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் சொல்றாரு, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் என்ன செய்யறாங்களாம்? தண்டிக்கப்படுறாங்களா. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய குடும்பங்கள் இருந்துச்சு. இதை செஞ்சா இவங்க சரியாயிருவாங்களான்னு வழிய போய் எல்லாத்தையும் செஞ்சாலும் ஒரு காலம் அவர்களை திருப்திப்படுத்தவே முடியவில்லை. அவர்கள் ஒரு முத்திரை குத்துகிறார்கள், அவர்கள் ஒரு கண்ணோட்டத்தை வைக்கிறார்கள். அது என்ன செய்கிறது என்றால் நம்ம சமாதானத்தை கெடுக்கிறது, நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறது. அதுக்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் ஞானத்தினால் ஒரு இடத்துக்கு வருகிறோம். இவன் இல்லாட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஒதுங்கிப்போ, ஓரமாக போ. ஏசாமியை பார்த்தீங்கன்னா ஒரு முறை அவரை கூட்டிகிட்டு போய் மலையிலேருந்து தள்ள பார்க்குறாங்க. ஆண்டவர் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடறாரு? நீ தள்ளி பாரல அப்படின்னு அங்கே நிற்கலை. மாறாக அந்த இடத்த விட்டு அவர்களை விட்டு என்ன செஞ்சிடறாரு? விலகிறார். சில காரியங்களை விட்டு நீங்கள் விலகுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது,
ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்வார்கள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரால் ஒரு மனுஷி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எதனால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். யாருக்கு மரியாதை கொடுப்பார்கள்? பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு அவர்கள் எப்படி கொடுப்பார்கள் அப்படின்னா, மரியாதை கொடுப்பார்கள். தனக்கு உதவி செய்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். தன்னை வளர்த்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். தன்னை ஆளாக்கினவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்வார்கள்னா இருப்பார்கள். இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என்ன சொல்றாரு? என் ஆண்டவன் அப்படின்னு மரியாதையா சவுலை பார்த்து என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு சவுல் என்னை ஓட ஓட விரட்டினாலும், இன்னைக்கு எனக்கு சத்துருவா இருந்தாலும், இன்னைக்கு தனக்கு எதிரியா இருந்தாலும், இவன் யாரு அப்படின்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் ஆண்டவன், என் எஜமான், என்னுடைய முதலாளி என்கிற அந்த காரியத்திலிருந்து தாவீது என்ன செய்யலை? மாறவில்லை. தனக்கு சவுலுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை கொஞ்சம் கூட அவன் என்ன செஞ்சுக்கல? குறைச்சிக்கல. இதுதான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம். யார் ஒருவரையும் தரா குறைவாக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இன்றைக்கு ஒரு வேளை நம்ம கூட அவர்கள் இருக்கலாம், ஒரு வேளை உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவர்களை மரியாதை குறைவாய் ஒரு காலமும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சில நேரம் உங்களை உயர்த்தி விட்டுருக்கிற ஏணிகளாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஒரு வேளை சில நேரத்தில், சில சந்தர்ப்பத்தில், சில சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று ஆயிருக்கலாம். அவர்கள் ஆனால் மரியாதை குறைவாக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? நடத்தி விடவோ எண்ணி விடவோ கூடாது. அவர்களை பார்த்து நீங்களும் இப்படி மரியாதையாய் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நல்ல வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது ஏதோ ஒரு மன வருத்தம், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டியிருக்கும், பிரிஞ்சு போயிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் கூடவே அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையில் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் 3 என்ன அப்படின்னா, தீமையை பொறுமையோடு சகித்து கொள்ளுவார்கள். தீமை தான், கஷ்டம்தான், அவமானம்தான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அதை பொறுமையாக என்ன செஞ்சுக்குவாங்கன்னா சகித்து கொள்ளுவார்கள். தீமையை சகித்து கொள்ளுகிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அவருடைய காலை அவர் மரித்து யுத்தத்துக்கு போய் மாண்டாள் ஒளியை என் கையை அவர் மேலே என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். என்ன சொல்கிறாரு தாவீது? அவசரப்படாமலும் ஆதங்கப்படாமலும் இந்த தீமை செய்கிற இந்த சவுலை இன்னைக்கே கொன்னுட்டா, நான் இதுக்கு பிறகு நான் தான் ராஜா என்கிறத தாவீது அறிந்திருந்த போதும், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி என் கூட இருக்கிறாரு, இந்த சவுலை விட்டு விலகிட்டாரு, சவுல் பொல்லாத ஆவினால் ஆட்கொள்ளப்படுகிறான் என்பதை தாவீது அறிந்த போதும், இந்த தாவீது சவுலை கொல்றதுக்கு துணிகரம் காட்டாம, அவசரப்படாம, அமைதியா பொறுமையோடு அந்த தீமை என்ன செஞ்சுக்கிறாரு? சகிச்சுக்கிறாரு. எத்தனை வருஷம் தீமையை சகிச்சாரு தெரியுமா? எத்தனை வருஷம் இந்த தாவீது ஓடி ஓடி ஒளிஞ்சாரு தெரியுமா? 13 வருஷங்கள் இந்த தாவீது சவுலுக்கு பயந்து காட்டுக்குள்ளேயே என்ன செய்கிறாரு? வாழுகிறார். தீமையை தேவனுடைய காலத்துக்காக சகித்து கொண்டிருந்தாரு இந்த தாவீது. தீமையை நீங்களும் நானும் சகிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 4வது, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்னன்னா, பழிவாங்க விரும்ப மாட்டார்கள். பழிவாங்க விரும்ப மாட்டார்கள். அதுதான் தாவீதுனுடைய அருமையான ஒரு வாழ்க்கை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பழி வாங்கிறதுக்கு முன்னால் என்ன செய்ய மாட்டார்கள்? வரமாட்டார்கள். பழி வாங்கிறது யார் வேலை? அது கர்த்தர் வேலை. கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும். நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்?
யுத்தம் பண்ணுவார். நாம் யுத்தம் பண்ண வேண்டாம், நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், பிரச்சனை பண்ண வேண்டாம், யாரு கூடயும் போராட வேண்டாம், அமைதியாக இருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். 1 சாமுவேல் 26:11. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணபித்தோர் மேலே போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவர். நான் அவரை கொல்ல மாட்டேன், நான் பழி வாங்க மாட்டேன். பழி வாங்க எனக்கு முடியும், பழி வாங்க எனக்கு தெரியும், பழி வாங்க எனக்கு திறமை இருக்குது, பழி வாங்க எனக்கு வல்லமை இருக்குது, பழி வாங்கிறதுக்கு எல்லா பலம் இருக்கு. நான் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்த எல்லாம் இருந்தாலும், தாவீதை பற்றி ஒன்று உங்களுக்கு தெரியுமா? தாவீது போன எல்லா யுத்தத்திலையும் ஒரு யுத்தத்தில் கூட தாவீது என்ன செய்யலை? தோற்று போகலை. தாவீது போன ஒரு யுத்தத்தில் கூட தோற்று போகலை. சவுல் போன யுத்தத்தில் தோற்று போயிருக்கிறான், மற்ற ராஜாக்கள் போன யுத்தத்தில் தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் தாவீது போன எந்த யுத்தத்திலையும் தாவீது தோத்ததே சரித்திரம் கிடையாது. எல்லாத்துலையும் வெற்றி தான், எல்லாத்துலையும் வெற்றி தான். ஏன்னா அவன் பராக்கிரமசாலின்னு வேதம் சொல்லுகிறது, காரிய சமர்த்தன வேதம் சொல்லுகிறது, அவன் பயங்கரமான ஆள்னு சொல்லுகிறது. அவ்வளவு திறமை வாய்ந்தவன். அந்த கோலியாத்தை ஒரே அறையில் கொண்டு போட்டவன், சிங்கத்தை கரடியை கொண்டு போட்டவன் இந்த சவுலை கொல்றதுக்கு என்ன செய்கிறான்? பயப்படுறான். ஏன் தெரியுமா? பழி வாங்க நான் கூடாது, நான் பழி வாங்க முடியாது. என்னால் பழி வாங்க முடியும், ஆனால் நான் பழி வாங்க மாட்டேன். பழி வாங்குற அந்த எண்ணம் இங்கே இருக்கிற ஒருவருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன் சொல்லுங்களேன். வாய்ப்பு வரட்டும், எனக்கும் ஒரு காலம் வரும், நானும் ஒரு நாளில் உயருவேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பழி வாங்குற மனப்பான்மையோடு இல்லாமல் மன்னிக்கும் மனநிலையோடு அவர்களை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய செயல் எப்படி இருக்கும்? தீமையை விட்டும் தீமை செய்வர்களை விட்டோ விலகி இருப்பார்கள், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்வார்கள், பொறுமையோடு தீமை சகிப்பார்கள், பழிவாங்க விரும்ப மாட்டார்கள், மன்னிக்கும் மனப்பான்மையோடு என்ன செய்வார்கள்? வாழ்வார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த நல்ல குணங்கள் என் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரைட் போட்டுக்கோங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை இது இல்லைன்னு தெரியுதா, இன்னைக்கு அதற்காக உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த செயல்பாடுகளை எனக்கு தாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா வாழ விரும்புகிறேன், என் ஆசீர்வதியும் என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.